வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய தித்திக்கும் திருநெல்வேலி அல்வா நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம வாத்தியார் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல திருநெல்வேலி அல்வா செய்கிறதுக்கு சம்பா கோதுமையை ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் 1/4 கிலோ அளவுள்ள சம்பா கோதுமை எடுத்து தண்ணீர் ஊற்றி ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். திருநெல்வேலி அல்வா எல்லாம் சம்பா கோதுமையில் தான் செய்வாங்க, சாதாரண கோதுமையில் செய்ய மாட்டாங்க. ஸோ நீங்களும் சம்பா கோதுமையை எடுத்து ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக ஊற வச்ச கோதுமையை இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணீர் ஒரு தேவையான அளவு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா பால் மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ கோதுமையை அரைச்சி எடுத்தாச்சு. இதை வடிகட்டணும். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன துகள் இருக்கிற ஒரு அலசலை எடுத்து வடிகட்டுங்க. இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில் நம்ம இந்த கோதுமை பாலை வடிகட்டலாம். இதே மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு கிளறி விடுங்க. நாம் வடிகட்டுற அந்த வடிகட்டியோட அந்த ஓட்டையெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில் வச்சு நீங்கள் வடிகட்டுங்க. அப்போ தான் நமக்கு அல்வா ரொம்ப நைஸாக வரும். இப்போ நமக்கு கோதுமை பால் எல்லாம் கீழே போயிட்டு நம்ம அரைச்ச அந்த கோதுமை சக்கை மட்டும் வெளியில் இருக்குது. இப்போ இதை தட்டிட்டு மறுபடியும் மீதம் இருக்கிற பாலை ஊற்றி நம்ம வடிகட்டலாம். இப்போ நமக்கு நல்லா வடிகட்டின கோதுமை பால் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி நல்லா வடிகட்டணும். இது நம்ம வடிகட்டும் போது மேலே இருந்த கோதுமை சக்கை இப்போ நமக்கு இந்த பாலை ஒரு 12 மணி நேரம், அதாவது ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் இந்த பாலை நம்ம புளிக்க வைக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம கோதுமை பாலை ஊற்றி ஒரு 12 மணி நேரம் நம்ம இப்போ புளிக்க வச்சிடலாம். இப்போ 12 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், புளிச்ச தண்ணியெல்லாம் மேலே வந்துருச்சு. கீழே அடியில் பால் மட்டும் கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். இப்போ மேலே இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். இப்போ இதில் இருந்த புளிச்ச தண்ணீரை தனியாக எடுத்தாச்சு, கோதுமை பாலை தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு லேசாக கிளறி விட்டுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா நல்ல பால் மாதிரி ஆயிரும். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஒரு கப்பில் ஊற்றி அளக்கிறேன். இது சரியாக 1 கப் அளவு இருக்குது. கோதுமையை அரைச்சி வடிகட்டி 12 மணி நேரம் புளிக்க வச்சதுக்கப்புறமா மேலே இருக்கிற தண்ணீரை எடுத்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற இந்த கோதுமை பாலை வச்சு தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். இந்த கோதுமை பாலை எந்த பாத்திரத்தில் வச்சு அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தை வச்சு தான் தண்ணீர், சர்க்கரை, நெய் எல்லாம் எடுக்கணும். இப்போ இதுக்கு எனக்கு 1 கப் அளவு இருக்குது. இதை நான் ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் அதே கப்பில் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணீரை இந்த கோதுமை பாலில் சேர்க்க போகிறேன். இப்போ 1 கப் அளவு கோதுமை பாலுக்கு 4 கப் அளவுக்கு இந்த தண்ணீர் சேர்த்தாச்சு. 1க்கு 4 அப்படிங்கிற விகிதத்தில் நீங்கள் தண்ணீர் சேர்க்கணும். இப்போ நம்ம அடுத்ததாக சர்க்கரை, நெய் எல்லாம் எடுக்கலாம். அடுத்தது நெய்யோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் பாலுக்கு 1 கப் இல்லைன்னா 1.5 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1 கப் இல்லைன்னா 1.5 கப் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சர்க்கரை 1 கப் அளவு பாலுக்கு 3 கப் அளவு சர்க்கரை எடுக்கணும். அதாவது 1க்கு 3 அப்படிங்கிற விகிதத்தில் நம்ம சர்க்கரை எடுத்துக்கணும். இப்போ நம்ம நெய்யும் சர்க்கரையும் எடுத்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக அல்வா செய்யலாம் வாங்க. ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணீரும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடணும். நமக்கு கலர் மாறுற வரைக்கும், சர்க்கரையோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்வாக்கு கலர் கொடுக்குறதுக்காக நம்ம சுகரை போட்டு கேரமலைஸ் பண்ணுறோம். நம்ம இது கூட வேறு எந்த கலர் பொடியும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சுகரோட கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் நம்ம கிளறினா போதும். இப்போ கலர் மாறினோன்னா
இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அதிகமாக கிளறிக்கிட்டே இருந்தால், கலர் மாறினதுக்கப்புறமும் அதிகமாக கிளறிக்கிட்டே இருந்தால் சர்க்கரை நல்லா தீஞ்சு போயிடும், அல்வா வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அது கூடவே நம்ம மீதம் இருக்கிற சர்க்கரை 2.5 கப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி மறுபடியும் சர்க்கரை கரைகிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை கிளறி விடலாம். இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, அல்வாக்கு தேவையான இனிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹீட்டை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ வந்து அல்வாவை கிண்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி கலர் மாறும். இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். அதனால் தொடர்ந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக மாறிடுச்சு. இந்த பாலெல்லாம் இறுகி கட்டி பதத்துக்கு வரும்போது நெய் சேர்க்கணும். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒருக்கா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்து விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அல்வா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பதத்துக்கு வரும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 40 நிமிஷம் வரைக்குமாவது இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நெய்யும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அல்வாவை கிண்டாமல் விட்டிங்கன்னா அடியில் கட்டியாக பிடிச்சிக்கும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அல்வா சைடில் எல்லாம் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து அப்படி சேர்த்துக்கிட்டேன். இப்போ மறுபடியும் கிளற ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம அல்வா கொஞ்சம் திக்காகி நல்லா கலரும் மாறி இருக்குது. இப்படியே நல்லா ஒரு 10 நிமிஷம் கிளறி விடலாம். கரெக்டாக ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு அப்புறமா அல்வா நல்லா கெட்டியாகி நமக்கு அல்வா பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு அல்வா நல்ல கலரில் அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும் ஒரு 5 நிமிஷம் இந்த அல்வாவை கிளறி விடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நெய் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக விடுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். நமக்கு இப்போ சுவையான திருநெல்வேலி அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டிலையும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம வாத்தியார் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.